சகோதரர்களே, மாற்று மத கலாச்சாரத்தை, பிற மத கலாச்சாரத்தை ஒரு காலத்திலேயும் நம்மோடு அண்டவிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களை சார்ந்தவர்கள் தான். நீங்கள் எந்த கலாச்சாரத்தையும் நாம பின்பற்றினாலும் அது அந்த வழியிலேயே கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை தள்ளிக்கிட்டே போயிடும். இதுதானே அதுதானே அப்படின்னு நாம நினைப்போம். இந்த ஃபாத்தியா ஓதுறவுடைய கலாச்சாரம் எங்கிருந்து வந்து நினைக்கிறீங்க? நாம அரபில ஓதுறோம், அவன் சமஸ்கிருதத்துல ஓதுவான். இதுதான் வித்தியாசம். இந்துக்கள் சமஸ்கிருதம், நாம அரபி. அவனும் பாத்தியா ஓதுறதான் செய்யறான், நம்மளும் பாத்தியா ஓதுறான். என்ன அங்க பூசாரி ஓதுவாரு, இங்க ஆலிம்சா ஓதுறாரு. அதே மாதிரி சந்தன கூடு, அது மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்க பாருங்களேன், அங்க உள்ள கலாச்சாரம் தான். அந்த கலாச்சாரத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நெருங்க 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 நம்மளை இஸ்லாத்து உடைய கலாச்சாரத்தை விட்டு நம்மளை தூரமாக்கி அங்க கொண்டு வந்து விட்டுரும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிற மத கலாச்சாரத்தை யார் பின்பற்றினாலும் அவர்கள் அங்க போயிடுவாங்க, அந்த இனத்தை சார்ந்தவர்களாகவே அவர்கள் மாறி விடுவார்கள் என்று கடுமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரிக்கை செய்றாங்க. இந்த எச்சரிக்கை எல்லா நேரத்திலும், இந்த புத்தாண்டு மட்டும் இல்லை, எது எது எல்லாம் பிற மத கலாச்சாரமா இருக்குதோ எல்லாத்திலையும் நாம புறக்கணிக்கணும். புறக்கணிச்சாதான் நாம நல்லவராக ஆக முடியும். சில என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, புத்தாண்டு வாழ்த்து நம்ம சொல்லலாமா? நான் கொண்டாடல, அவன் சொல்றான்ல, பதில் சொல்லணும்ல, சொல்லு. புத்தாண்டு இஸ்லாத்தில் இல்லைன்னு சொல்லு, அது பதில் இல்லையா? ஆனா முகம் அப்படியே ஒரு மாதிரி, அவன்கிட்ட போய் இதை எப்படி சொல்றது? அவன் வந்து ஹாப்பி நியூ இயர் அப்படின்னா நாமளும் ஹாப்பி நியூ இயர் தானே சொல்லணும். இல்ல பேட் நியூ இயர் அப்படியா சொல்லுவ? அப்படி சொல்ல வேண்டாம். அந்த மாதிரி மோசமா கெட்ட நாள்னு சொல்ல வேண்டாம். இது இஸ்லாத்துல இல்லப்பா. எல்லா நாளும் சிறந்த நாள் தான், எல்லா நாளும் நல்ல நாள் தான், அது அல்லாஹ் படைச்ச நாள் அப்படின்னு சொல்லி இதை விட்டு போட்டு என்ன செய்ய? நாமளும் சொல்லலாம்ல. அவன் சொல்லிட்டா என்ன சொல்ல? என்னமோ இஸ்லாத்தினுடைய ஒரு கடமை தப்பி போற மாதிரி. தொலைய கூட இப்படி கேள்வி வைக்க மாட்டான். இந்த வக்து முடிஞ்சு போச்சா எப்படி தொழணும் அப்படின்னு கேள்வி வராது. ஒருத்தன் கேட்டுட்டானே என்ன செய்ய? கேட்டுட்டா என்ன? கேட்டுட்டா இல்லன்னு சொல்லு. மார்க்கத்தில் எது இருக்குதோ அதை ஓப்பனா சொல்ல வேண்டியதானே. நான் சொல்ல மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே. உன்னுடைய கலாச்சாரத்தை நான் பின்பற்ற மாட்டேன் என்று சொல்ல வேண்டியதானே. அல்லது இந்த கலாச்சாரத்தை விலைக்கு சொல்ல வேண்டியது, யாருடைய கலாச்சாரம் என்று விலைக்கு பேசலாம்ல. ஆனா அது நம்மளுக்கு சங்கடம். ஏன் இப்படி கேள்வி கேட்கறாரு தெரியுங்களா? எங்கேயாவது மார்க்கத்துல ஒரு ஓட்ட உடசல பார்த்து நாமளும் ஹாப்பி நியூ இயர் சொல்லலாம்ல. பள்ளிவாசல லைட் எல்லாம் போட்டு நாமளும் 12 மணிக்கு, அதுக்கு தான் எப்படியாவது ஒரு வழி கிடைக்குமா நிறைய பேர் தேடிட்டு இருக்கிறான். அதுக்கு தான் நம்மளும் இந்த நியூ இயர் அன்னைக்கு கேக்கு கடுமையா விற்கிது, பூ கடுமையா. பூ வியாபாரம் அது அங்கங்க நசிஞ்சு போகக்கூடிய ஒண்ணு. நேற்று தினத்துல மட்டும் நீ பேப்பர் பார்த்தா உங்களுக்கு தெரியும், நேற்றைக்கு மாத்திரம் இதுவரையிலையும் இந்தியாவில் இல்லாத அளவுக்கு பூ வியாபாரம் கொடி கட்டி பறக்குதான். ஒரு முழம் பூ 40 ரூபாய், 40 பைசாவுக்கு வாங்கின அந்த பூ நேற்றைக்கு மட்டும் ஒரு முழம் பூ வந்து 40 ரூபாய்க்கு வித்திருக்குது. அதை கணக்கு பண்ணி போடுறான். ஒரு பூ இருக்குதுல்ல, ஒரு பூ 42 பைசாமா. ஒரு பூ 42 பைசாமா. என்னன்னு பார்த்தாச்சுன்னா எல்லாரும் இந்த நியூ இயருங்கிறதுக்காக வேண்டி அவன் பூ வாங்கிட்டு போறான். அதுக்கு தான் ரேட்டு கூடிடுச்சு. இன்னைக்கு தினமணியில இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். என்ன இது? நீ பூ வாங்கலன்னா என்ன? நீ ஒரு நாள் கொண்டாடினால இவ்வளவு விலை ஏறிட்டு போகுது. அப்ப இவ்வளவு மோசமான கலாச்சாரத்தை நாம கொண்டாடணுமா? விலைவாசி உருவுக்கு ஏறிக்கிட்டு போகுது. ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து ஒரு பொருளை வாங்கினால் கண்டிப்பா விலை கூட்டிட்டு தான் இருக்கும். அதுதான் நிலை. அதான் இந்த பூக்கு இவ்வளவு கிராக்கி ஏற்படுவதற்கு அதான் காரணம். அப்ப இந்த மாதிரி விலைவாசி ஏறுவதற்கும் இந்த கேடுகட்ட கலாச்சாரமும் ஒரு காரணமா இருக்குது என்பதையாவது நாம வழங்கணுமா இல்லையா? எவ்வளவு மோசமா போகுது. நம்மளும் அது மாதிரி செய்யலாமா? கண்டிப்பா இது மாதிரி ஒண்ணு வந்துருச்சா, இதுக்கு நான் இருக்க மாட்டேன், இன்னைக்கு கேக்கு நான் வாங்க மாட்டேன், அல்வா இன்னைக்கு வாங்க மாட்டேன், பூ வாங்க மாட்டேன், இந்த சிறப்பிச்சு எது எதெல்லாம் விக்குதோ அது மாதிரி இருக்காது. சாதாரணமா நான் நேற்று இன்னைக்கு எப்படி இருந்தனோ அது மாதிரி இன்னைக்கு இருந்துட்டு போறேன் அப்படின்ட்டு போறதுதான் மார்க்க அடிப்படையில் கரெக்ட். நம்முடைய ஈமான பாதுகாக்கிறதுக்கு தான் சிறந்த வழி என்பதை நாம விளங்கிக் கொள்ள